ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், 2 குழந்தைங்களுக்கு அம்மா. வீட்டு வேலையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களையும் மேனேஜ் பண்ணிவிட்டு நான் எப்படியெல்லாம் படிப்பேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து மார்னிங் 3 o'clock வந்து எழுந்திரிச்சிருவேன். எழுந்திரிச்சிட்டு 3:15 ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு உட்கார ஸ்டார்ட் பண்ணிடுவேன். உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்ன பண்ணுவேன்னா, மார்னிங் எப்போவுமே நான் வந்து ஜிஎஸ் தான் படிப்பேன். ஏன்னா எனக்கு ஜிஎஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம். எனக்கு புரியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சோன்னே மார்னிங் ஜிஎஸ் தான் படிப்பேன். அப்போ தான் கிளியராக இருக்கும், எதுனாலும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். அதனால் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே நான் எப்போவுமே ஜிஎஸ் தான் 3:15 ஆரம்பிச்சுன்னா ஒரு 5:30 வரைக்கும் கம்பல்சரி உட்காந்து படிப்பேன். ஜிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 5:30 to சமைக்க ஆரம்பிச்சிடுவேன். குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் இல்லையா, பாப்பா வந்து எல்கேஜி படிக்கிறாங்க, அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும். வந்து சமைக்க ஆரம்பிச்சிடுவேன். அந்த சமைக்கிற கேப்பில் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இன்றைக்கி எந்த டாபிக் படிக்க போகிறோமோ அது ரிலேட்டடான வீடியோ போட்டுட்டு சைடில் வச்சுட்டு ஹெட்செட்டை காதில் மாட்டிட்டு நான் வந்து அதை ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு அந்த டாபிக் ரிலேட்டடாக 1 word ஆன்சர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா யூடியூப்பில், அந்த வீடியோஸ் ஓட விட்டுட்டு என்னால் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த சமைக்கிற நேரத்தை கூட நான் வந்து அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அந்த ஹெட்செட் போட்டுட்டு அந்த கண்டென்ட் எல்லாம் கேட்டு எல்லாமே ஓரளவுக்கு இதுதான் கண்டென்ட்டு, இப்படியெல்லாம் படிக்கணும், இதில் இந்த மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவேன். அது இல்லாமல் ஷார்ட்கட் வீடியோஸ் பார்க்குறது. இப்போ வந்து ஒரு லெசனை நம்ம படிக்கிறோன்னா ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்மளால் வந்து மகப் பண்ணி ஞாபகம் வச்சுக்க முடியாது. சில பல ஷார்ட்கட்ஸ் போட்டு நம்ம வந்து படிப்போம். இப்போ எப்படி அரசியலமைப்பு அட்டவணைனா அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசு சட்டம் 1935 அரசியலமைப்பு அட்டவணையெல்லாம் இருக்கும் இல்லையா, பகுதிகள், அதுக்கெல்லாம் ஷார்ட்கட்ஸ் போட்டு தானே படிப்போம். அந்த ஷார்ட்கட்ஸ் யாராவது காமெடியாக சொல்லியிருக்காங்களா, ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு அந்த வீடியோஸ்லாம் அந்த இன்பிட்வீன் டைமில் வந்து நான் பார்த்து முடிச்சிடுவேன். சரிங்களா? ஏன்னா அப்படி கிடைக்கிற கொஞ்சம் டைம் வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இப்போ கூட்டுறப்போ, வீடு க்ளீன் பண்ணுறப்போ, வீடு துடைக்கிறப்போ, சமைக்கிறப்போ, குழந்தைய தூங்க வைக்கிறப்போ, அந்த கிடைக்கிற டைம்லலாம் காதில் ஹெட்செட் போட்டுட்டு இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோமோ அந்த வீடியோ வந்து ஓட விட்டுக்கிட்டு அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வேலை செஞ்சோம்னா வேலையும் ஆச்சு. நம்ம வந்து அன்றைக்கி படிக்கிற டாப்பிக்கு ஓவராலாக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வந்து அந்த கண்டென்ட் வந்து நம்ம மைண்டில் வந்து ஸ்டோர் ஆயிரும். படிக்கிற நேரமும் கம்மியாகும். இப்போ வந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம், நமக்கு இருக்கிறதே இந்த 2 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு இருக்குது, கொஞ்சம் மணி நேரம் தான் இருக்குது. அதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணி படிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ படிச்சுக்கலாம், அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தள்ளி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் படிக்கவே முடியாது, ஷெட்யூலை வந்து கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு லெசன், அப்புறம் தமிழில் ஒரு லெசன், மேக்ஸில் இந்த டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருப்போம். அதெல்லாம் ஒரு நாளைக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும்னா கிடைக்கிற நேரத்துலலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டா தான் நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மதியம் 11 o'clock உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். தம்பியை 10:30 தூங்க வச்சுட்டு 11 மணிக்கு உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த நேரத்தில் மதியம் எப்போவுமே நான் வந்து தமிழ் தான் படிப்பேன். தமிழ் 2 மணி நேரம் என்னால் எவ்வளோ படிக்க முடியுதோ அவ்வளோ படிப்பேன். பிஒய்க்யூஸ் வந்து முக்கியமாக தமிழுக்கு வந்து நான் வந்து ரெஃபர் பண்ணி படிப்பேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்கும் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த வேலை செய்கிற டைமெல்லாம் ஹெட்செட் போட்டுட்டு என்னென்ன என்னால் ஒரு நாளைக்கு அப்சர்வ் பண்ண முடியுமோ அதையெல்லாம் வந்து ஹெட்செட் போட்டுட்டு கேட்டுகிட்டே வேலை செய்வேன். அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 10 o'clock படிக்க உட்கார ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா மேக்ஸ் பார்ப்பேன். நைட் எப்போவுமே நான் வந்து மேக்ஸ் தான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு நைட்டை வந்து மேக்ஸ் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் ஏதோ நிறைய ஞான உதயம்லாம் தோன்ற மாதிரி எனக்கு நல்லா போடுவேன் மேக்ஸு. நைட்டு எப்போவுமே மேக்ஸ் வந்து நான் பார்ப்பேன். 2 மணி நேரம் தான் படிப்பேன். 10 o'clock உட்காந்தனா 12 மணி வரைக்கும் மேக்ஸ் பார்ப்பேன். இவ்வளோ தான். ஒரு நாளைக்கு எனக்கு வந்து ஒரு 6 மணி நேரம் தாங்க கிடைக்கும். அதிகபட்சமாக கிடைக்கிறதே இந்த 6 மணி நேரமாக தான் இருக்கும். என்னால் எவ்வளோ முடியுமோ ஒரு நாளைக்கு அவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு நான் ஷெட்யூல் போட்டிருக்கேன்னா அந்த ஷெட்யூலை எப்படியாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணிடுவேன். கிடைக்கிற டைமெல்லாம் வீடியோஸ் பார்ப்பேன்.
அதை ரிலேட்டடான எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடும். பார்க்க வேண்டியது, புரிஞ்சிக்க வேண்டியது, கேட்க வேண்டியது எல்லாத்தையுமே நான் வந்து அந்த வேலை செய்கிற டைம்லேயே முடிச்சிருவேன். உட்காரும்போது படிக்கிற மட்டும்தான் உட்காருவேன். படிக்கிறதுக்கு மேக்ஸ் போட்டு பார்க்குறதுக்கு மட்டும்தான் உட்காருவேன். அந்த டைம்லேயும் நான் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா என்னால் ஒரு நாளைக்கு முடிக்கவே முடியாது. நீங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணி டைம் மேனேஜ் பண்ணி டெய்லியும் படிங்க. டெய்லியும் இந்த மாதிரி படிக்க முடியுமானா முடியாது. ஏதாவது ஃபங்க்ஷன் வரும், வேலை வரும், ஏதாவது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது குழந்தைங்கள வச்சுட்டு படிக்கிறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு ரொம்ப தெரியுங்க. ஏன்னா நான் போன வருஷம்லாம் எவ்வளோ ரத்த கண்ணீரே வந்துருச்சுங்க படிக்கிறதுக்குள்ளே. இது ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடும். அன்றைக்கான ஷெட்யூல் முடிக்கலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சேர்த்து வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாது. கோவமாக வரும். நம்ம படிக்கிறோன்னே தான் சில பேர் வந்து வேலை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. வேலை வந்துக்கிட்டே இருக்கும். படிக்கவே விட மாட்டாங்கங்க. நீங்கள் வந்து நீங்களாக ஒரு டைம் டேபிள் போட்டு ஷெட்யூல் போட்டு உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் படித்தா மட்டும்தான் உண்டு. யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும். நீங்கள் தான் படித்து உங்களை வந்து இந்த சமுதாயத்தில் நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும், நம்மளை 4 பேர் மதிக்கணும்னா படித்து ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடணும். இந்த கவர்மெண்ட் வேலை தான்ட்டு இல்லைங்க. ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலையாக பார்த்துட்டு செட்டில் ஆயிருங்க. கேர்ள்ஸுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் எல்லோரும் வந்து இப்படியோ ஒன்று ஏதாவது ஒரு வேலைக்கு படிச்சுட்டு போயிருங்க. அப்போ தாங்க நம்ம வந்து காலம் முழுசும் நிம்மதியாக இருக்க முடியும். நம்ம கையிலேயே காசு இருக்கும். நமக்கு வேணுங்கிறப்ப நம்ம வந்து செலவு பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் வந்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தான் படிப்பேன். காலையில் எப்போவுமே தமிழ் படிப்பேன், மதியம் ஜிஎஸ் படிப்பேன், நைட் வந்து ஒரு 2 மணி நேரம் மேக்ஸ் பார்ப்பேன். அவ்வளோதான். இதுதான் நான் வந்து ஒரு நாளைக்கு படிக்கிறதே. இதுக்குள்ளே தான் நான் என்னோடய ஷெட்யூலை எப்படியோ ஒன்று முடிச்சிருவேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு அதாவது நம்மளால் ஃபாலோ பண்ண முடியலைனாலும் டெய்லியும் ஒரு ரொட்டீன் வச்சுக்கணும். அந்த ரொட்டீன் படி எழுந்து பழகிட்டிங்கன்னா டெய்லியும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அந்த நேரத்துக்கு முழிப்பு வந்துடும். நம்மளை அதாவது இப்போ ட்ராவல் போகிறோம், ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோன்னா கூட நம்ம அது ரிலேட்டடாக வீடியோஸ் பார்க்குறது, கொஷின் அண்ட் ஆன்சர் சால்வ் பண்ணி பார்க்குறது, ஏதாவது குவிஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஆன்லைனில் வந்து டெஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா ஒவ்வொரு லெசனுக்கும், அதை வந்து கிளிக் பண்ணால் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது. கிடைக்கிற நேரத்தில் அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஜாப் வாங்கியே ஆகணும், ஜாப் வாங்குறது ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்கள் வந்து கிடைக்கிற நேரத்துலலாம் அவங்க சொல்லுவாங்க, ஸோ இப்போ நம்ம வந்து படிக்கிறோமே இவங்க சொல்லுவாங்க அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. நமக்கு தேவை வேலை வந்துட்டால் நமக்கு மரியாதையும் நம்ம வந்து புகழ்கிறவங்களும் நிறையா பேர் இருப்பாங்க. இப்போ நம்மளை என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் வேலைங்கிறது நமக்கு முக்கியம். நம்ம வாங்கியே ஆகணும். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் வந்து யார் எதை சொன்னாலும் கண்டுக்காதீங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல். ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எங்கே போனாலும் படிங்க. எப்போ படிப்பு அதாவது மற்ற நேரத்தை வேலையை செய்கிற நேரத்தை தவிர மற்ற நேரமெல்லாம் நம்மளுக்கு படிப்பு மட்டும்தாங்க. அப்படி இருந்தால் தாங்க கிளியர் பண்ண முடியும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்கலாம் அசால்ட்டாக விட்டுட்டோம்னாலாம் இப்போ 10 கொஷினில் போகுது, 5 கொஷினில் போகுது, 2 மார்க்கில் போகுது, இப்படி வந்து நம்மளுக்கு வருஷம் இப்படியே தான் நம்ம போயிட்டே இருக்க முடியும். எல்லாருக்கூடையும் நம்ம போட்டி போட்டு படிக்கணும்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு அதுக்கான நேரத்தை வந்து செலவு பண்ணியே தான் ஆகணும். செலவு பண்ணி படித்தே தான் ஆகணுங்க. சரிங்களா? எல்லோரும் நல்லா படிங்க. இந்த 2024 நம்ம கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கியே ஆகணும். சரியா? நானும் இனிமேல் உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்களும் படிங்க. சரிங்களா? பாய்.